மகாபாரதத்தில் அனைவரும் அறிந்தது அர்ச்சுனனின் வீரமும் கண்டீவ வில்லின் மகிமையும். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, ஒரு நாள் வந்தது, அந்த வீரன் வில்லை கீழே வைத்தான். ஏன் என்றால் இந்த கதையை நீங்கள் கேட்க வேண்டும். அர்ச்சுனன் தோற்கட்டப்பட்ட நாள், அவன் வில்லை கீழே வைத்த அபூர்வ தருணம் பாண்டவர்கள் வனவாசத்தின் போது கடைசி ஒரு ஆண்டு அஞ்ஞாதவாசமாக அறியப்படாமல் கழிக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. அப்போது அர்ச்சுனன் புருஹன்னளா என்ற பெயரில் ஒரு நடன ஆசானாக மாறி விராடன் மன்னனின் அரண்மனையில் வாழ்ந்தான். ஒரு நாள் கௌரவர்கள் விராட அரசாட்சிக்கு தாக்குதல் நடத்தினர். மன்னன் தனது இளவரசன் உத்தரனை போர் செல்ல அனுப்பினார். அர்ச்சுனன் தேரோட்டியாக சென்றார். ஆனால் புறப்பாடுக்கு முன் அர்ச்சுனன் ஒரு மரத்தின் முன் நின்று தலை வணங்கினார். ஏனெனில் அந்த மரத்தில்தான் ஓராண்டுக்கு முன்பு தனது கண்டீவ வில்லையும் அம்புகளையும் கவசத்தையும் அர்ச்சுனன் மறைத்து வைத்திருந்தான். அந்த மரத்துக்கு கோவிலாய் அவர் வணங்கி தன் ஆயுதங்களை மீட்டான். பின்னர் போருக்கு தயாரான அர்ச்சுனன் எதிரே பீஷ்மர், துரோணர், கர்ணன் ஆகியவர்களை பார்த்தான். பகைவர்களாக இருந்தாலும் அவர்கள் மீது அவனுக்கு மரியாதை இருந்தது. அந்த தருணத்தில் அவன் கண்கள் துள்ள கைகளை தளர்த்தி வில்லை கீழே வைத்தான். அது பயத்தினால் இல்லை, மனழுத்தத்தால், உள்ளுணர்வால். இந்த சந்தர்ப்பம் குருக்ஷேத்திர போர் முன் பகவத்கீதையில் அவன் சந்தித்த குளறுபாடுகளை முன்கூட்டியே காட்டும் போன்று இருந்தது. ஒரு வீரனாக இருந்தாலும் உணர்ச்சி, மரியாதை மற்றும் தர்மம் ஆகியவற்றுடனும் போராட வேண்டியதுதான் உண்மையான போராகும் என்பதை காட்டும் அபூர்வமான தருணம் இது. முடிவில் அர்ச்சுனன் வில்லை தூக்கினான். ஆனால் அந்த ஒரு நிமிடம் அவனது மனதின் மௌனம் ஒரு மந்திரம் போலிருந்தது. கற்றுக்கொள்ள வேண்டியது வீரனாக இருப்பது என்றால் பகையை மட்டும் வெல்வது அல்ல, உள்ளார்ந்த போரையும் கடக்க வேண்டும். நீண்ட பயணத்தின் மத்தியில் ஒரு மரத்திடம் குனிந்த ஒரு வீரன், அதுதான் அர்ச்சுனன். இந்த மாதிரியான மறக்க முடியாத பக்தி கதைகளை தொடர்ந்து கேட்க பக்தி பயணம் சேனலை இப்போது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.